வணக்கம். மரியாதைக்குரிய ஜோதிடர் திருபுரி சுந்தரி மேடம் அவர்களே, வணக்கம். இன்றைய நேயர்களுடைய கேள்வி, ஜோதிடம் சார்ந்து ஆன்மீக தகவல்களும் கிடைக்குமா உங்களிடம்? அப்படி கிடைக்கும் என்றால் முதல் கேள்வியாக, அரச மரத்தின் பயன்கள் என்ன? அதை சுற்றுவதால் பயன் என்ன? இதுதான் நம்முடைய முதல் கேள்வி. இனி உங்களுடைய கேள்விக்கு பதில் நேரத்தில் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக தகவலும் அளிக்குமாறு அன்புள்ள நேயர்கள் விரும்பி கேட்டுள்ளார்கள். எனவே இதை நீங்கள் சரி செய்து நீங்கள் நேயர்களுக்கு வழங்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரச மரம் அப்படிங்கிறது சூரியனுடைய காரகமாக சொல்கிறோம். ஏன்னா அது பேர்லேயே அரசன் அப்படின்னு இருக்கிறதால சூரியனுக்கு அதை காரகமாக சொல்கிறோம். இந்தியர்களும் பௌத்தர்களும் தான் அதிகமாக வழிபட்டாங்க அப்படின்னு பழைய நூல்களில் சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புத்தர் ஞானம் அடைந்த போதி மரம் அப்படிங்கிறது இந்த அரச மரம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது புத்தரோட வாழ்க்கை வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு இதய வடிவிலான ஒரு இலையை கொண்ட அந்த மரத்தின் கீழே அமர்ந்து தான் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த நம்மளுடைய அரச மரத்தில் தான் அவர் அமர்ந்து ஞானம் பெற்றார் அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அரச மரத்தை ஏன் ஒரு ஆன்மீகமான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல மரங்களை தான் நம்ம முன்னோர்கள் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. மரத்தை அதிகமாக வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனால் அந்த மரத்தின் கீழெல்லாம் ஒரு கடவுளை வச்சுட்டாங்க. அதாவது அரச மரத்தின் கீழே பிள்ளையாரையும், வேப்ப மரத்தின் கீழே மகமாயின்னு சொல்லி இந்த மாரியம்மனையும் வச்சு அதை வழிபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயரை சொன்னால் தான் நம்ம மனிதர்கள் பயப்படுறாங்க. பக்தி இருக்கிற இடத்துல தான் பயம் இருக்குது. அதனால் அந்த பக்தியை அதற்குள்ளார திணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அரச மரம் அப்படிங்கிறது அதோட அந்த இலை பட்டைகளை எல்லாம் போட்டு எரித்தோம் அப்படின்னா அந்த காற்று நுரையீரலை சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹோமம் வளர்க்கும் போது அந்த பட்டைகள்லாம் அதுக்குள்ளார போடுறாங்க. அடுத்ததாக அந்த அரச மரத்தை சுற்றி அடி வைத்தை தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அரச மரத்து காற்று, அதில் உள்ள அதிகமான வெளியிடும் அந்த ஆக்சிஜன், இதெல்லாம் கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவ ரீதியாக நிறைய நல்ல பலன்களை தருது அரச மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அரச மரத்தை சுற்றி அடி வைத்து தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த அரச மரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அரச மரத்தை விட்டுட்டு நம்ம அதுக்கு கீழே இருக்க கோயிலை தான் நம்ம முக்கியமாக நினச்சி அதுக்குள்ளாரையே சுற்றிட்டு இருக்கோம். அந்த அரச மரத்தை நம்ம யாரும் அதிகமாக கண்டுக்கிறது. ஆனால் அரச மரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகத்தன்மை நிறைந்தது அப்படின்னு அதுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் நல்ல ஆக்சிஜன்கள் நிறைஞ்சிருக்கு. அதை வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வேறு எங்கும் பரவி ஏதாவது பில்டிங்கை சேதப்படுத்திடும் அப்படிங்கிறதால வீட்டு கொள்ளையிலாம் அதை வளர்க்க மாட்டாங்க. அதனாலேயே அதை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது, அது ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கடவுளை வச்சு அதை ஒரு தனியான ஒரு மரமாக ஆக்கி விட்டாங்க. அரச மரத்தை பற்றி நீங்கள் கேட்குறப்ப நான் முக்கியமாக ஒன்று என்ன சொல்லணும்னா, இந்த அரச மரத்துக்கு கீழே அதாவது வீணான மற்ற குடும்ப கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா கிராமங்களில் இந்த மாதிரி பேசுவாங்க. மற்ற குடும்பத்தை பற்றிய கதைகள்லாம் அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு தான் பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த நாட்டாமை பஞ்சாயத்து இதெல்லாம் அந்த அரச மரத்துக்கு கீழே தான் நடக்கும். இப்படி இருக்கிறப்ப இந்த ஜோதிட ரீதி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்கள் வீட்டு கதையை பேசும்போது, குறிப்பாக அந்த அரச மரத்தடிக்கு கீழே நின்று நீங்கள் வெட்டி கதை பேசுனீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியாத அளவு ஒரு ஏழ்மை நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்கள் குடும்பம் அந்த நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். அதாவது அந்த அரச மரத்தின் கீழே அமர்ந்து அடுத்த வீட்டு நியாயத்தை பேசிகிட்டு இருக்கிற ஒரு மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களால ஒரு 4 பேருக்கு கூட சாப்பாடு போட முடியாது. ஒரு கூப்பிட்டு கூட அப்படி போட மாட்டாங்க, வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு போட முடியாத நிலையில் அவங்க குடும்ப நிலை இருக்கும். அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது குறிப்பாக மற்றவங்க கதையை பேசுகிற எந்த ஒருத்தருடைய வாழ்வும் முன்னேற்றத்துக்கு வராது.
நீங்கள் வேணா மற்றவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.